பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வாழ்வில் எப்பப்பா இதுல இருந்து எப்படியாவது தப்பித்து விடக் கூடாதா என்று ஏங்க வைக்கும் வகையிலான கடும் ஆபத்தில் இருந்தும் நெருக்கடிகளையும் நாம் சந்திக்க நேரிடலாம். ஆயினும் அத்தகைய ஆபத்துகளும் மத்தியில் கண்ணின் மணி போல நம்மை காக்கும் ஒரு மாபெரும் கிருபை நம்முடன் இருக்கிறது. ஆமென். இன்றைய வேத தியானத்தில் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் முற்பகுதியை நாம் இன்று தியானிப்போம். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு என்ன பேச போகிறார் என்று இந்த காணொளி நாம் ஆழமாக பார்ப்போம். இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இச்செய்தியை நாம் 3 பகுதிகளாக பிரித்து தியானிப்போம். முதலாவது, ஆபத்தின் நடுவிலும் கிடைக்கும் கிருபை. இவ்வார்த்தை யார் எந்த சூழ்நிலையில் பேசினார் என்று உங்களுக்கு தெரியுமா? சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களை அழிக்கவிருந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து தேவ தூதர்களால் காப்பாற்றப்பட்ட பிறகு லோத்து என்ற மனிதர் தேவனிடம் பேசிய வார்த்தைகள் இவை. ஆமென். எங்கும் நெருப்பும் கந்தகமும் மழையாக பொழிகின்றன, அழிவும் மரண பயமும் எங்கும் நிறைந்திருந்தன. ஆயினும் அந்த பயங்கரமான ஆபத்துக்கு மத்தியிலும் தேவன் லோத்துவையும் அவனது குடும்பத்தையும் கிருபையாக பாதுகாக்கிறார். ஆமென். நமது வாழ்விலும் சோதனைகள், போராட்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் நோய்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் தருணங்கள் ஏற்படலாம். இதுவே முடிவு என்றும் இதிலிருந்து மீளவே வழியில்லை என்றும் நான் நினைக்கக்கூடும். ஆயினும் லோத்துவிற்கு அருளப்பட்ட அதே கிருபை இன்று நமக்கும் கிடைக்கிறது. எத்தனை ஆபத்துகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் தேவனின் கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு தீங்கிலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஆமென். இரண்டாவதாக, பெரிய கிருபை. இவ்வசனத்தில் லோத்து வெறும் கிருபை பற்றி மட்டும் பேசவில்லை, உமது பெரிய கிருபையை விளங்க பண்ணீர் என்று அவர் கூறுகிறார். அது ஏன் அவ்வளவு பெரிய கிருபையா இருக்கிறது? ஏனெனில் லோத்து அந்த நகரத்தை விட்டு உடனடியாக வெளியேற விருப்பம் இல்லாமல் தயங்கினார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் தகுதியற்றதாகவும் பலவீனமானவராகவும் இருந்த போதிலும் தேவர் அவர் மீது இரக்கம் வைத்து தேவதூதர்கள் மூலமாக அவர் கையை பிடித்து பலவந்தமாக வெளியே இழுத்து வந்து அவரை காப்பாற்றினார்கள். ஆமென். நமது சொந்த தகுதியினாலோ அல்லது நமது சொந்த நீதியினாலோ நாம் இன்று உயிரோடு இல்லை. நாம் தடுமாறும் போதோ, சோர்வடையும் போதோ அல்லது பின்வாங்கும் போது கூட தேவன் நம்மை தள்ளி விடுவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, மாறாக அவர் தமது அற்புதமான கிருபையினால் நம்மை தாங்கி ஆபத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். அதனால்தான் இது பெரிய கிருபை என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக, பிராணனை காக்கும் கிருபை. வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, என் பிராணனை காக்க. தேவனுடைய கிருபை வெறும் உலகளாவிய ஆசீர்வாதங்களை மட்டும் வழங்குவதில்லை, அது நம் உயிரையே காக்கும் கிருபையாகவும் விபத்துகள், எதிர்பாராத மரண பயம் மற்றும் எல்லாவித தீமைகளிலிருந்தும் தேவன் இன்று நம் உயிரை பாதுகாக்கிறார் என்றால் அது முழுக்க முழுக்க அவருடைய சுத்த கிருபையே ஆகும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளை காணும் வேளையில் நீங்களும் நானும் தேவனின் மகத்தான கிருபைக்கு சாட்சிகளாக நிற்கிறோம். ஆமென். ஆபத்தான சூழ்நிலை, மன வேதனை அல்லது எதிர்காலம் குறித்து அச்சம் ஆகியவற்றை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் நாம் இன்று இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கலாம். லோத்து காண்பித்த அதே மகத்தான கிருபை தேவன் இன்று நம் வாழ்விலும் வெளிப்படுத்த போகிறார். ஆமென். தம்முடைய கிருபையினால் உங்கள் வாழ்வு, உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் எதிர்காலத்தை சுற்றி தேவன் ஒரு பாதுகாப்பு வேலையை அமைப்பார். விசுவாசத்துடன் இவ்வார்த்தைகளை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனை, ஆபத்து காலங்களில் பாதுகாக்கும் ஒரு மகத்தான கிருபையின் வாக்குறுதியை நம்பி இந்த காணொலியை பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உமது கிருபையின் கரங்களில் உங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. லோத்துவின் கையை பிடித்து அவர் ஆபத்திலிருந்து விடுவித்தது போல உமது மகத்தான கிருபை இவர்களையும் இவர்கள் வாழ்விலும் உள்ள அனைத்து போராட்டங்கள், நோய்கள் மற்றும் ஆபத்திலிருந்து விடுவிப்பதற்காக இவர்கள் உயிரை காத்து இவர்களை வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல பிதாவை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ செய்தியை தினமும் கேட்க எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you. ஆமென்.